பொருளாதாரம் திணைக்கோட்பாட்டு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்தது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பண பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் என்று மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்களும் அவை சார்ந்து பொருளாதாரமும் இருந்தன. வேளாண்மை உற்பத்தி சங்ககால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மையே முதலிடத்தில் இருந்தது. நெல், கரும்பு, சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டன. நன்சை நிலத்திலும் புன்சை நிலத்திலும் பயிர் தொழில் நடைபெற்றது. ஆற்று வடிநீர் பகுதிகளிலும் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளால் பாசன வசதி பெற்ற பகுதிகளிலும் நெல் பயிரிடப்பட்டன. தானியங்கள் புன்சை நிலத்தில் பயிரிடப்பட்டன. செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஆதிச்சநல்லூரிலும் பொருந்தல் என்ற இடத்திலும் மேற்கொண்ட அகழாய்வுகளில் தாளிகளுடன் நெல்களும் கிடைத்துள்ளன. வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது. கால்நடை வளர்ப்பு பசு, எருமை, காளை உள்ளிட்ட மாடுகள், வெள்ளாடு, செம்மறி ஆடுகளை வளர்த்தல் மூலம் மக்கள் தங்களை வாழ்வாதாரத்தை பெருக்கினர். சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் கைவினை தயாரிப்புகளும் மிக நுண்ணிய வேலைப்பாட்டுடைய தொல்பொருள்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும். சங்க காலத்தில் பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்தனர். பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் தொழிற்கூடங்கள் ஆகும். மட்கலன்கள் செய்தல் மட்கலங்களை செய்வது பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. மக்களின் அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன. கரிய நிறத்தவை, செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை, ரசட் கோட்டட், கருப்பு சிவப்பு நிறத்தவை என்று பலவிதமான மட்கலங்கள் தயாரிக்கப்பட்டன. இரும்பு உருக்கு தொழில் இரும்பை கொண்டு கருவிகள் செய்வதும் முக்கியமான தொழிலாக இருந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் இரும்பை உருக்கும் உலைகளும் இருந்தன. இதுதான் பல்வேறு மட்கலன்கள் பொருந்தல் உள்ளது. பளபளப்பான வண்ணப்பூச்சுடைய அலை போல் தீட்டப்பட்ட மட்கலன் இந்த பானை சொல்லியிருக்காங்க. அடுத்து அகழாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொள்ளுலைகள், உருக்கு உலைகள் ஆகியன இருந்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளியிடப்பட்டுள்ளன. இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. உழு கருவிகளும் வாள், ஈட்டி, கத்தி போன்ற படை கருவிகளும் தயாரிக்கப்பட்டன. இதுதான் புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள்கள்னு சொல்கிறாங்க. கல்லில் செய்த அணிகலன்கள் சங்க காலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்தி கொண்டனர். எளிய மக்கள் பூக்களையும் இலை தலைகளையும் சூட்டி கொண்டதுடன் சுட்ட களிமண், உலோகம் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்து அணிந்தனர். செல்வந்தர்கள் செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் செய்த நகைகளில் நவமணிகளையும் பதித்து அழகுபடுத்தி அணிந்தனர். தங்க ஆபரணங்கள் தங்கத்தாலான அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தனர். ரோமானியர்களின் நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டன. கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழாய்வு களங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்களிலும் அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய பழங்கால நகரங்களிலும் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன. கண்ணாடி மணிகளை செய்யும் முறையை அக்கால மக்கள் அறிந்திருந்தனர். சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாக நறுக்கினர். கண்ணாடி மணிகள் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் தயாரிக்கப்பட்டன. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடுகாடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. விலை உயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாதவர்கள் கண்ணாடி மணிகளை அணிந்திருக்கலாம் என தெரிகிறது. சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள் இது. பொறிப்பு வேலைப்பாட்டுடைய சங்ககால செம்மணிகள் தங்க கோடாரி வடிவ நகை, தங்கத்தாலான தொங்கல் அணி, அதாவது பொருத்தல் இருந்து கிடைச்சது. தங்கத்தாலான அணிகலன் பட்டணம் அங்கே கிடைச்சது. முத்து குடித்தலும் சங்கு வளையல்களும் கீழடி அகழாய்வின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது. பாம்பன் கடல் பகுதிகளில் சங்குகளை சேகரித்தனர். கைவினை கலைஞர்கள் அவற்றை அழகுற அறுத்து எழிலான வளையல்களை செய்தனர். முழுமையான சங்குகளும் உடைந்த வளையல்களும் பல தொல்லியல் இடங்களில் கிடைத்துள்ளன. பெண்கள் சங்கு வளையல்கள் அணிந்திருந்தது குறித்து சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியிலிருந்து கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த அச்சு. துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழிலாகும். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணில் கிடைத்திருக்கின்றன. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளன. பெரிஃபரஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் உள்ளது. நூல் நூற்கும் கதிர் ஸ்பிண்டில் ஹோர்ல் பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படுகிறது. பண்டமாற்றம், வணிகம், வணிகர்கள், வணிக பெருவழிகள், நெல் முதலான தானியங்கள், கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருள் தயாரிப்பு போன்றவை குறித்து அறிந்தோம். ஆனால் மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களையும் தயாரிக்க இயலாது. ஓரிடத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருட்களும் வளமும் தொழில்நுட்ப கலைஞர்களும் மற்ற இடங்களில் கிடைப்பதில்லை. எடுத்துக்காட்டாக மலைப்பகுதிகளில் கடல் மீனும் உப்பும் கிடைக்காது. கடற்கரையின் மணற்பகுதிகளில் நெல் முதலான தானியங்களை பயிரிட முடியாது. ஓரிடத்தில் கிடைக்கும் பொருட்களை மற்ற இடங்களில் உள்ளவர்கள் தம்மிடம் உள்ள பொருட்களை கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள். இதற்கு பண்டமாற்று என்று பெயர்.
வணிகர்கள். தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் என்று குறிப்பிட்ட பண்டத்தை மட்டும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்தனர். உப்பு வணிகர்கள் உமணர்கள் எனப்பட்டனர். அவர்கள் தம் குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் சென்று வணிகம் செய்தனர். போக்குவரத்து முறைகள். மாட்டு வண்டிகளும் விலங்குகளும் சரக்கு போக்குவரத்திற்கு பயன்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களும் வணிக வழிகளால் இணைக்கப்பட்டன. கடற்பயணம் மேற்கொள்ள உதவிய களம், ஃபக்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் போன்றவை கடல் போக்குவரத்துக்கு பயன்பட்டது குறித்து இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுதான் கொடுமணலில் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தலான புலி. புதுச்சேரியின் ஆரோவில்லில் கிடைத்த வெண்கல கிண்ணம் பெருங்கற்காலம் அந்த காலத்தில் செய்தது. பொருந்தல் அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற கண்ணாடி மணிகள். பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர். கொடுமணலில் கிடைத்த துணியும் நூற்பு கதிர்களும். உடைந்த சங்கு வளையல்கள். பண்டமாற்றமும் நாணயங்களும். பண்டமாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது. அரிசியை கொடுத்து மீனை பெற்றனர். உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு உப்பு, அதே அளவு அரிசி பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது. சங்ககால சேர, சோழ, பாண்டிய மற்றும் மலையமான் ஆகிய அரசர்களின் நாணயங்கள் பெருமளவு கிடைத்திருப்பதை கொண்டு அவை பரவலாக புழக்கத்தில் இருந்தன என்று அறிய முடிகிறது. இது நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம், பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூரில் 149ஆம் செய்யுள் கூறுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ரோம் நகருக்கான கடல்வழி வணிக பாதை. தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு வைத்திருந்தனர். ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான அரபிக்கடலை கடந்து தமிழக கடற்கரைகளுக்கு வந்தன. மிளகு போன்ற நறுமணப் பொருட்களும், யானை தந்தம், நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆயின. தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர் என்று அழைக்கப்படுகின்றனர். யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு. செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிகே துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளிலும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் பொறித்த தமிழக பானை ஓடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டன. செங்கடல் கடற்கரையில் பெர்னிகே துறைமுகத்திற்கு வடபகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் குசேர் அல் காதிம் என்பதாகும். இந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் கண்டறியப்பட்டன. அவற்றில் பனை ஓரி, கண்ணன், கணன், சாத்தன், சாதன் என எழுதப்பட்டுள்ளது. எகிப்தின் பெர்னிகேயில் கண்டெடுக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தின் பானைகள். பெரும் பத்தன்கள் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது. இக்கல் பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் ஒரு பொற்கொள்ளராக இருக்க வேண்டும். அந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல் ஆகும். இதுதான் சாத்தன் என பொறித்த சுடுமண் துண்டுகள். பெரும்பத்தன்கள் குவான் லுக் பாட் தாய்லாந்தில் கிடைத்தது. நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். சங்க காலத்தில்தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் முதல் முறையாக உருப்பெற்றன. சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் கொண்ட திட்டமிட்ட நகரங்களில் செங்கற்களால் ஆன கட்டடங்கள் கட்டப்பட்டன. வீடுகளுக்கு கூரையாக ஓடுகள் வேயப்பட்டன. உரைக்கிணறுகளும் சேமிப்பு கிடங்குகளும் இருந்தன. சில நகரங்கள் துறைமுகப்பட்டினங்களாகவும் கைவினை தொழில் மையங்களாகவும் இருந்தன. கிழக்கு கடற்கரையில் அமைந்த அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை ஆகிய நகரங்களும் கேரளத்தின் பட்டணம் என்ற நகரம் துறைமுகங்களாகவும் விளங்கியவை. காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய நகரங்கள் உள்நாடு வணிக மையங்களாக திகழ்ந்தன. இம்மையங்களில் பல வகைப்பட்ட பொருள்களும் பண்டங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் அளவில் பெரியவை. நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களும் மக்கள் வாழ்ந்திருந்தனர். வெண்கல பொருட்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலங்கள் போன்றவை இந்த இடங்களில் கிடைத்துள்ளன. நகர்மயம் என்பது என்ன? திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்களும் கொண்ட மக்கள் வசிப்பிடமே நகரமாகும். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும். சங்ககால சமூகம் மற்றும் பொருளாதார அமைப்பில் பன்மைத்துவம் காணப்படுவது போலவே மக்களின் வழிபாட்டு முறைகளிலும் பன்மைத்துவம் காணப்படுகிறது. ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு போன்றவை சங்க காலத்தில் இருந்தன. ஐந்திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டுகிறது. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். எனினும் மக்கள் வீரமரணம் எய்திய வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டனர். இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. சில இடங்களில் புத்த சமயம் இருந்தது. வெவ்வேறு குழுக்கள் வேறுவேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தனர். நுண்கலைகள். சங்க காலத்தில் பல வகையான கலைகளும் செலுத்தியிருந்தன. சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு வெறியாட்டம் என்று பெயர். செய்யுள் இயற்றல், இசைக்கருவிகளை இசைத்தல், நடனமாடுதல் ஆகியவற்றை பலரும் அறிந்திருந்தனர். சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. மகளிர் தம் கண்களுக்கு மைத்திட்டுவதற்கு செம்பினால் ஆன மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தி உள்ளனர். இக்குச்சிகள் பல அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால்
தங்கள் தோற்ற பொலிவிலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தனர் என தெரிகிறது. கண்ணுக்கு மைத்திட்டும் மெல்லிய செம்பு குச்சி, கண் இமைமுடியை அழகுபடுத்த பயன்பட்ட கம்பி, இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் தமிழ் பிராமி எழுத்து வடிவம். சங்க காலத்தில் தமிழில் எழுத தமிழ் பிராமி என்ற வரிவடம் பயன்பட்டது. இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து கொடுமணல். தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம்தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள குறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. இதுதான் கொடுமணல் அகலாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை சொல்கிறாங்க. குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையல்கள் கொடுமணலில் கிடைக்கப்பட்டது. சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள் அப்புறம் சங்கு கொடுமணலில் கிடைச்சது. இது தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை சொல்கிறாங்க. அப்புறம் செம்மணி கல்களால் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணலில் கிடைச்சது. மனித எலும்புக்கூடு கொடுமணலில் கிடைச்சது. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொழில் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொழில் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதியொன்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள், செம்மணி கற்களாலான அணிகள், முத்து இரும்பு பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்டல், கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்கள் வெளிவரும். கீழடியில் கிடைத்த பலவிதமான பொருட்களும் அணிகலன்களும் இது சொல்கிறாங்க. அப்புறம் படிக்கத்திலான காதணிகள் கீழடியில் கிடைத்தது. உருக்கு உலை கீழடி. செங்கல் கட்டுமானங்கள் கீழடியில் உள்ளது. இரண்டும் கீழடியில் உள்ளதான் செங்கல் கட்டுமானங்கள். அப்புறம் செங்கல் தொட்டி கேரளாவில் உள்ள பட்டணம் அதை சொல்கிறாங்க. கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கேகரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம்தான் பட்டணம். பச்சை கலந்த நீலவண்ண ஆணிப்பூச்சி உள்ள மேற்காசிய பானை ஓடுகள் இதை சொல்கிறாங்க. மேற்காசிய பானை ஓடுகள் இந்த 4 சொல்கிறாங்க. செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள் இந்த 6 சொல்கிறாங்க. ஒரே மரத்திலான படகின் பகுதி பட்டணத்தில் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க. தங்க அணிகலன்கள் பட்டணத்தில் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க. பட்டணம்னா கேரளாவில் உள்ளது. கீழடி மற்றும் சிந்து வெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை. கீழடி குறியீடுகள் சிந்து முத்திரை, கீழடி குறியீடுகள் சிந்து முத்திரை. இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இந்த முத்திரையை. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகலாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு அல்லது புது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொருணை நாகரிகம். தமிழ் பண்பாட்டின் தொட்டில். பொருணை அதாவது தாமிரபரணி தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறாகும். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் 1876இல் ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகலாய்வு நடத்தப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு செய்தார். அவர் அகலாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI 2004இல் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகலாய்வு செய்தனர். இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளின் அகலாய்வு பணியினை 2019 முதல் 2021இல் தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழமையான துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையால் 1968இல் இங்கு அகலாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகலாய்வானது 2020 முதல் 2021 கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019இல் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஒரு தாலியிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இதனது காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை அதாவது கிமு அல்லது பொது ஆண்டு முன் 1155 அந்த வருடத்தை சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள். ஈமத்தாளிகள் மண் பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகள் எலும்புகள் இறந்தவர்களின் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன. அடுத்து பொன்னாலான நெற்றி பட்டங்கள். நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டால் ஆன நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடனும் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்கான இரு முனைகளிலும் இடப்பட்ட துளைகளுடனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள். சிறிய பெரிய அளவிலான உயரளவு ஈயம் கொண்ட பல வடிவிலான வெண்கல பாத்திரங்கள். இதுதான் அந்த பாத்திரங்கள் சொல்கிறாங்க. சுடுமண் பொன்னுருவங்கள். இது சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம். இது ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம். சிந்துவெளி அகலாய்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண் உருவங்கள் கிடைத்துள்ளன. அடுத்து இரும்பு பொருட்கள்.
எரி, எரிவேல், ஈட்டி, குறுவாள் போன்ற 32 விதமான இரும்பிலான கருவிகள் கிடைத்துள்ளன. அடுத்து பானை வகைகள். கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள், 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகள் கிடைத்துள்ளன. அணிகலன்கள். செம்பு இரும்பிலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தங்கம், எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைத்துள்ளன. நீர், கழிவுநீர் மேலாண்மை. இங்கு கிடைத்த செங்கற்கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. இதன் நடுவில் உள்ள ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. சங்கு வளையல் தொழிற்கூடம். முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், வளையல் துண்டுகள் இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூடம் இருந்தமையை வெளிப்படுத்துகின்றன. சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றன. அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும். இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானையோடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மட்பாண்டங்கள் கிமு அல்லது புது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே தமிழகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன. நீள்பார்வை. வேளாண்மை உற்பத்தி, திணைகளுக்கிடையே மக்கள் கொண்ட சமூக உறவு, கடல் கடந்த வணிகம் போன்றவற்றால் நகர வாழ்க்கை வளர்ந்தது, பண்பாடு செழித்தது, இலக்கியங்கள் தோன்றின. தமிழ் சங்கம் வழியாக இலக்கியங்கள் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டன. தொல்காப்பியம் விவரித்துள்ள திணைமுறை தமிழகத்திற்கே உரிய வாழ்வு முறையாகும். பழங்குடி மக்கள் வாழ்வு உரிமையிலிருந்து மன்னர் ஆட்சிக்கு சமூகம் மாறத் தொடங்கியது சங்க காலத்தில்தான். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கடல்வழி வணிகம் வளர்ந்தது. செங்கற் கட்டுமானங்களை கொண்ட பெரிய நகரங்கள் தமிழ்நாட்டில் தோன்றின. சமூக அமைப்பு பரவலாக வேறுபட்டிருந்தது. காலக்கோடு. இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம். ஏறத்தாழ கிமு 1300 300 வரை. கிமு 300 வரை. அடுத்து பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். ஏறத்தாழ கிமு 300 புது ஆண்டு 300 வரை. இதற்கு முன்னரும் தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள். ஏறத்தாழ புது ஆண்டுக்கு முன் 300 புது ஆண்டு 300 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் முறையின் அறிமுகம். புது ஆண்டுக்கு முன் 400 புது ஆண்டு முன் 300 வரை. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். புது ஆண்டு முதல் நூற்றாண்டு. பிலினியின் இயற்கை வரலாறு. புது ஆண்டு முதல் நூற்றாண்டு. தாலமியின் புவியியல். புது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. வியன்னா பாஃப்ரஸ். புது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. சங்கம் மருவிய காலம். ஏறத்தாழ புது ஆண்டு 300 புது ஆண்டு 500 வரை.